இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான வேளையிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேகரை நீதிமானாக்கும் பொருட்டாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த நாட்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த லெந்து காலத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் என்கின்ற ஒரு மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் 1வது வாரத்திலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே குஜராத் மாநிலத்திலே வியாரா என்கின்ற ஒரு பகுதியின் அருகாமையில் இருக்கக்கூடிய பல கிராமங்களிலே பணித்தலங்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த பணித்தலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு எவ்வளவு இன்றியமையாதவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அங்கே நான் பார்த்த காட்சிகள், அந்த மக்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள், இதையெல்லாம் அறிந்த பொழுது உண்மையாகவே இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து ஏன் அவசியமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன். இது நிமித்தமாகவே இந்த JTK தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்தித்து இந்த மிஷனரி இயக்கத்தை குறித்தும் மிஷனரி பணித்தலங்களை குறித்தும் அதிகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். நான் சந்தித்து வந்த அந்த பணித்தலங்களிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர்கள் செல்லுகின்ற பாதை இன்னதென்று தெரியாமல் தங்களுக்கு கிடைக்கின்ற மிக சொற்பமான வருவாயையும் குடிப்பதிலும் இன்னும் தங்களுக்கு வருகின்ற நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மந்திரவாதிகளை பார்ப்பதிலும் அவர்களுக்கு செலவழிப்பதிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற நோய் எதன் காரணமாக வருகிறது, இதற்கு தீர்வு என்ன, தாங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவன் யார் என்பதை அறியாமல் இந்த ஜனங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாகரிகமான உலகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நாம் இதே இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாகரிகம் என்றால் என்ன என்று தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கையை வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்கின்ற அடிப்படையிலே வாழ்ந்து மரித்து கொண்டிருக்கிற அநேக ஆத்மாக்களை குறித்து கரிசனை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஜனங்கள் ஆராதிப்பதற்காக ஆலயங்களை கட்டுவதிலே நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும். அவர்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற சுதேச ஊழியர்கள் மற்றும் நமது பகுதியிலிருந்து சென்றிருக்கிற ஊழியர்கள், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை பயணிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஒத்தாசை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜெபித்தால் உண்மையிலே அது அவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்திலே ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் அதிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்கள், மிஷனரிகள், சுதேச பணியாளர்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலே வருகின்ற அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள்.
இவர் யார் என்று அந்த எருசலேம் நகரத்திலே உள்ள மக்கள் விசாரித்தார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்திலே கழுதை குட்டியின் மேலே ஏறி பவனியாக வருகிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று சொல்லி கேட்கிறார்கள். இதே கேள்வி நம் ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள்ளும் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த இயேசு யார்? இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து அவரினுடைய சொந்த இரட்சகர் என்று ஒரு சிலர் சொல்லலாம். இந்த இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே, பைபிளிலே, கிறிஸ்தவர்களினுடைய புனித நூலாகிய பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறவர் என்று ஒரு சிலர் சொல்லலாம். ஒரு சிலர் இந்த இயேசு கிறிஸ்து அவர் வெளிநாட்டு தேவன் என்று சொல்லலாம். இப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள், பல்வேறு விதமான கோணங்களிலே அவரை குறித்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த இயேசு கிறிஸ்து யார்? அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகம் எப்படியாய் அறிந்து கொண்டிருக்கிறது? அது சரிதானா? இந்த இயேசு கிறிஸ்துவ உலகம் எப்படி அறிய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து பவனியாக வருகின்ற பொழுது இவர் யார் என்று சொல்லி கேட்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை. 3.5 ஆண்டு காலம் அதே எருசலேம் நகரிலே பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை தியானித்து நாம் ஜெபிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்திலே ஒரு சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 1, 2 மற்றும் 14வது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும் பொழுது இந்த வேதாகமம் நமக்கு ஒரு பதிலை சொல்லுகிறது. அது என்ன பதில் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று அந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது, அண்ட சராசரங்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். இந்த படைப்புகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? இது தானாகவே உருவானதா அல்லது உருவாக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி நமக்குள்ளாக வரும். இந்த கேள்விக்கு ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுள் மறுப்பாளர்கள் இயற்கையாகவே இது தோன்றியது என்று சொல்லக்கூடும். ஆனால் இந்த உலகம், இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்ற பல காரியங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை இதே வேத புத்தகத்திலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிகிறோம். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அனைவற்றையும் சிருஷ்டித்தார், உருவாக்கினார் என்பதாக பார்க்கிறோம். அந்த வார்த்தையினாலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், சூரிய சந்திரனை உண்டாக்கினார், சகல உயிரினங்களையும் அவர் உண்டாக்கினார். இப்படியாக தன்னுடைய வார்த்தையினாலேயே
அவர் சகலத்தையும் படைத்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, அது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதியிலே தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூரிலே ஒரு குழந்தையாக பிறந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் அந்நிய தேவனா அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த தேவனா என்றால் இல்லை. உண்மையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் என்பதை விட அவர் ஒரு வாழ்வியல் வழிமுறை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சொன்னார். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிமுறை, இன்றைக்கு உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரியத்தை மிக அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் மனிதனாக பிறந்து வளர்ந்து ஒரு நாளிலே மரித்து போகிறோம். ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னான அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கை அது சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா? இந்த ஒரு தேடுதல் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால், பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்னை பரலோகத்திற்கு அல்லது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா அல்லது நரகத்திற்கு நான் போய்விடுவேனோ? பல மனிதர்கள் இன்றைக்கு மிகுந்த பயத்தோடு என்னுடைய வாழ்க்கை நரகத்தில் முடிந்து விடுமோ என்கின்ற ஒரு கலக்கத்தோடு பல இடங்களுக்கு ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு பாவ விமோசனம் கிடைத்து விடாதா? ஒரு பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்து விடாதா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த தவறுகளை கடவுள் எனக்கு மன்னித்து விட மாட்டாரா? அந்த மன்னிப்பின் காரணமாக நான் பரலோகத்தை அடைந்து விட மாட்டானா? சொர்க்கத்தை நான் அடைந்து விட மாட்டேனோ என்கின்ற ஒரு கேள்வியோடு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்படி சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாவங்களுக்கு பலியாக பல காணிக்கைகளை அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான், பல நேர்ச்சைகளை செலுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பலிகள், இந்த காணிக்கைகள், இந்த நேர்ச்சைகள் அவனை பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்லுமா என்றால் இல்லை. இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், பாவத்தின் காரணமாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், தப்புவிக்கப்பட வேண்டுமானால், நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன என்று சொன்னால் ரட்சிப்பு. நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு அவசியமாக தேவைப்படுகிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே, இந்த உலகத்தோடு நாம் இணைந்து இசைந்து வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகின்ற பாவங்களுக்கு நாம் ஆட்பட்டு விடுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இந்த பாவம் நம்மை பரலோகத்திற்கு அல்ல, சொர்க்கத்திற்கு அல்ல, மாறாக நரகத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. எனவே அந்த நரகம் என்கின்ற அந்த தண்டனையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். இந்த இரட்சகராக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக தேவனுடைய தூதனானவர் கன்னிமரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய அந்த மரியாளிடத்திலே வந்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால்
இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இனியும் வாழப்போகின்ற மக்களினுடைய பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் அந்த ரட்சிப்பு சாத்தியமாகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவாலே அன்றி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெற வேண்டுமானால், பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே ஆடுகளையோ மாடுகளையோ பன்றிகளையோ கோழிகளையோ அல்லது இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை பலி செலுத்துவதினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடாது. மாறாக பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், பாவத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பாவமில்லாத ஒரு பரிசுத்த இரத்தம் நமக்காக பலியாக செலுத்தப்பட வேண்டும். எந்த விதத்திலும் பாவமே செய்யாத ஒரு பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். பாவமே அறியாத ஒருவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலியாக, ஒரு காணிக்கையாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் என்கின்ற தேவ மனிதன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த பவுல் என்கின்ற தேவனுடைய மனிதன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். ஆதாம் என்கின்ற இந்த மனிதனினுடைய முதல் தோற்றம், ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த ஆதாம் என்கின்ற மனிதனைத்தான் முதலாவது கொண்டு விடுகிறார். அவர் களிமணினாலே இந்த மனிதனை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து மனிதனாக உருப்பெறச் செய்து அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் விடுகிறார். அந்த ஆதாம் பாவம் செய்ததினாலே மரணம் இந்த உலகத்திலே வந்தது. ஆதாம் பாவம் செய்திருக்கவில்லை என்று சொன்னால் மரணம் இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் நாம் பாவம் செய்கின்ற போது மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தினாலே நமக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், அந்த மரண பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், பரலோகத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால், அங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல, அதே போல அந்த ஒரு மனுஷனாலே மரணம் இந்த உலகத்திலே வந்தது போல ஒரே ஒரு மனுஷனாலே ரட்சிப்பு இந்த உலகத்திலே வந்தது. அந்த ரட்சிப்பு ஒருவேளை அதே ரோமர் 5வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்கப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்ததினாலே என்ன ஆயிற்று? அங்க பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆம், அவருடைய மரணத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து யார்?
நம்முடைய இரட்சகர். நம்முடைய பாவத்தினாலே நாம் மரித்து போய் கிடக்கின்ற பொழுது உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக ஒருவர் பலியாக செலுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ரத்தம் இங்கே சிந்தப்பட வேண்டும். அப்படி பரிசுத்த ரத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, நீதிமானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இதனை இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிற நாம் உயிரடைய வேண்டுமானால், பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமானால், பரலோகத்தின் பங்குதாரர்களாக நாம் மாற வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு நாம் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை ரட்சிப்புக்கு நேராக என்னை வழிநடத்த முடியும். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை பாவத்தின் சாபமாகிய மரணத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியும் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நாம் நீதிமான்களாக்கப்படுவோம், நாம் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுவோம், பரலோகத்திற்கு நேராக நாம் திருப்பப்படுவோம். பரலோகத்திற்கு நாம் வர வேண்டுமானால், பரலோகத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. இந்த உலகத்தில் வேற வழி எதுவுமே இல்லை. நரகத்துக்கு போகாம நாம் பரலோகத்துக்கு போகணும்னாச்சுன்னா அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்து அண்டை வருகின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பார். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வழியாக பரலோகத்திலே பிரவேசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, சற்று யோசித்துப்பார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் பல நேரங்களிலே என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் எங்கே இருப்பேன்? பரலோகத்தில் இருப்பேனா அல்லது நரகத்திலே இருப்பேனா? கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, பாவத்திலிருந்து விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? பல காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருக்கிறாயோ? பல பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறாயோ? தேவையே இல்லை. உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய உயிரையே பலியாக கல்வாரி சிலுவையிலே அவர் செலுத்தி விட்டார். நீ செலுத்த வேண்டிய பலியை இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். நீ மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். நீ தண்டனை பெற வேண்டிய இடத்திலே, உன்னுடைய பாவங்களுக்காக நீ தண்டனை பெற வேண்டிய இடத்திலே, நான் என்னுடைய பாவங்களுக்காக தண்டனை பெற வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் சிலுவையிலே. அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா? உமாலே என்று எனக்கு ரட்சிப்பு இல்லை, நீரே என் ரட்சகர் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிப்பார். நம்மை மரணத்திற்கு உரியவர்களாக அல்ல, நம்மை ஜீவனுக்கு உரியவர்களாக, நரகத்திற்கு உரியவர்களாக அல்ல, பரலோகத்திற்கு உரியவர்களாக அவர் நம்மை மாற்றி விடுவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்றைக்கு எருசலேமில் இருந்த ஜனங்கள் பவனியாக வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள், இவர் யார்? இன்றைக்கு அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுக்கே உரிய வழியிலே பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்த இரட்சகர். நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக, நம்மை விடுதலை செய்யும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்த மெய்யான தேவன். அவர் சொல்லுகிறார்,
நானே வழி, சத்தியம், ஜீவன். பரலோகத்தில் நாம் சேர வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறே கதி இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டால் வேறு நமக்கு நாதி இல்லை. ஏனென்றால் அவர்தான் எனக்காகவும் நமக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உலகத்தில் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக யாரும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்திலே நாம் கிட்டி சேருவோமானால், அந்த இயேசு கிறிஸ்து தான் வழி என்பதை ஏற்றுக்கொள்ளுவோமானால், பரிசுத்தத்துக்கு நேராக அவர் நம்மை வழி நடத்துவார். பரலோகத்துக்கு நேராக அவர் நம்மை வழி நடத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. அந்த இரத்தம் எனக்காக என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே என்னை கழுவப்படுவதற்கு இதோ உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்திற்கு விமோச்சனம் எங்கே என்று எங்கெங்கெல்லாமே ஓடி திரிந்தேன் ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனம் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. கிருபையாக இறங்குவீராக, பாவியாகி என் மேல் கிருபையாக இருப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களற என்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு இதோ உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. நரகத்திற்கு உரியவனாக அல்ல ஆண்டவரே, பரலோகத்திற்கு உரியவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, இந்த உலகத்திலே உம்மை போல ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ எனக்கு உதவி செய்யும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி உம்முடைய செட்டைகளுக்களாக மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக கண்டுகொண்டோம். இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.